வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌலி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரஷ்யன் அதிபர் புட்டின் ஒரு வீட்டில் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, சண்டே நைட் அன்னைக்கு ட்ரம்ப் அவர்களும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவர்களும் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலான்னு ட்ரம்ப்பில் செலன்ஸ்கி கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் ரஷ்யனோட ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோ அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. இந்த மாதிரி எங்கள் நாட்டு அதிபர் புட்டின் அவர்களோட வீட்டில் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு, 91 ட்ரோன்கள் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எங்களோட ஏர் டிஃபென்ஸ் மூலிமா டிஃபெண்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் எங்கள் நாட்டு அதிபர் மேலே உக்ரைன் தான் தாக்குதலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. இப்போது ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் சரி நம்ம அமைதி பேச்சுவார்த்தையிலே முடிச்சுக்கலான்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வகுத்து இந்த மாதிரி உக்ரைனுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் அமைதியாக அந்த போரை முடிச்சுக்கலான்னு. எப்போ உக்ரைன் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை பண்ணிட்டாங்களோ, இனி எங்களோட நடவடிக்கை வேறு மாதிரி தான் இருக்கும், அது நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த நேட்டோ அமைப்பு இருக்காங்க இல்லையா, இந்த நேட்டோவோட யூஎஸ் அம்பாசிடரான மேத்யூ விட்டேக்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்ததுக்கான ஒரு அறிகுறியோ ஒரு ஆதாரமோ எதுவுமே இல்லையே, ஸோ இதுக்கு என்ன ப்ரூஃபு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நாங்கள் எங்களோட இன்டெலிஜென்ஸ் டீமை ஃபஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணி முதல்ல இது நடந்துதான்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது போக பிரான்ஸ் அதிபர், லித்துனியா அதிபர், இந்த மாதிரி நேட்டோவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் அதிபர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா பொய் சொல்கிறாங்க, ரஷ்யா உக்ரைன் மேலே பழி போடுறதுக்காக ஒரு ட்ராமா பண்ணுறாங்க, இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருந்தா அதுக்கான வீடியோ ஆதாரமோ எதுவுமே இன்னும் வெளியிடலையே, அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஆதாரமாவது வெளியிடணும், அவங்க எதுவுமே வெளியிடலை, பிளைண்டாக உக்ரைன் மேலே பழி மட்டும் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேட்டோ அமைப்பு உக்ரைனுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவசரப்பட்டுட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பொய் சொல்லுது, ரஷ்யா இது ஒரு நாடகம் பண்ணுறாங்க, இது இப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் புட்டின் அவர்கள் ட்ரம்ப் கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறதா ட்ரம்ப் அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ தூரம் நாங்கள் பீஸ்க்காக, அதாவது அமைதி பேச்சுவார்த்தைக்காக கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் உக்ரைன் இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இது அவங்க பண்ணியிருக்கக்கூடாது, இது நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அவர் புட்டின் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறவர் இந்த மாதிரி புட்டினுக்கு சாதகமாகவே சொல்லியிருக்காருன்னா இந்த விஷயம் நீங்களே நினச்சிக்கங்க, இது உறுதியாக நடந்ததா இல்லையா. இது சம்மந்தமாக நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி இந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அமைதி பேச்சுவார்த்தை மூலியமாவோ இல்லை பேச்சுவார்த்தை மூலியமாவோ தான் தீர்வு காணணுமே தவிர ஒரு நாட்டோட அதிபரை அட்டாக் பண்ணுறதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, அதை பண்ணக்கூடாது, நம்ம பேச்சுவார்த்தையில் தான் தீர்வு கிடைக்கணும். இப்படி ஒரு நாட்டோட அதிபரை அட்டாக் பண்ணுறீங்கன்னா அது வேறு மாதிரி விளைவுகளையும் கொண்டு சேர்க்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போது உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நிறைய நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது டைரெக்டாக அதிபரை அட்டாக் பண்ணனால, ரஷ்யன் அதிபரே அட்டாக் பண்ணிட்டனால இப்போ எல்லாம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உக்ரைன் செஞ்சது ரொம்ப தப்பு, இது உக்ரைன் செஞ்சிருக்கவே கூடாது, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறப்போ எப்படி ஒரு அதிபரையே இவங்க தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உக்ரைனுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிட்டாங்க. ஸோ உக்ரைன் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு பதட்டத்தில் பேசுகிற மாதிரி முதல்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு ரஷ்யா ஒரு நாடகம் போட்டு நடத்திட்டு இருக்குது, இந்த நாடகத்தில் நீங்கள்லாம் உக்ரைன் எங்கள் நாட்டு மேலே பழி போடுறீங்க, ஸோ இதனால் எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருக்கு, முதல்ல என்ன விஷயம் நடந்திருக்குன்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க, இதுக்கு ப்ரூஃபாக அவங்க இன்னும் எதுவுமே கொடுக்கல, அதுக்குள்ளே எப்படி எல்லாம் எங்கள் மேலே பழி பண்ணுறீங்க, இப்படி ஒன்று செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது, அப்படியெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணலன்னு சொல்லி உக்ரைன் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ரஷ்யா சைட்லேருந்து ஏதாவது ஆதாரங்கள் வெளியிடுறாங்களா என்னங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அப்படி ஆதாரங்கள் வெளியிட்டாங்கன்னா, அந்த ட்ரோன் ஃபோட்டோஸோ இல்லை இவங்க டிஃபெண்ட் பண்ண வீடியோஸோ அந்த மாதிரி ஏதாவது வெளியிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது எந்த நாட்டை சேர்ந்தது எல்லாம் அவங்க ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.